ஹாய்ங்க. வணக்கம். வெல்கம் டு காமாக்ஷி ஆன்டிக். இன்றைக்கி கொஞ்சம் பொருட்களை நம்ம பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக அந்த நட்ஸ்லாம் கட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கட்டர், பாக்கு வெட்டின்னு சொல்லுவோம் தமிழில். அந்த காலத்தில் சுகந்தமாக இருக்கக்கூடிய பாக்கு, நல்ல சத்து மிகுந்த இந்த பாதாம் பிஸ்தா போன்ற பொருட்களெல்லாம் வெட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் அழகுத்தன்மை கலைத்தன்மையோடு இருக்கணும்னு எதிர்பார்த்து செஞ்சுருக்குறாங்க. அது சில பொருட்கள் கிடச்சிருக்கு எனக்கு. நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்துட்டு வேணுன்றதை புக் பண்ணிக்கோங்க. இது குறைஞ்சபட்சம் 6.5லேருந்து 6ன்னு வச்சுக்கோங்களேன், 6லேருந்து 7 இன்ச்சுக்குள்ளே இருக்குங்க. இது 7 இன்ச்சே இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குங்க அமைப்பு. இது குதிரைங்க. நான் காட்டுறது குதிரை பாக்குவெட்டி. பாக்குவெட்டின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் நட்ஸ் கட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. வார்ப்பு பேக் சைடும் காட்டுருக்கு. அந்த வெட்டுற இடம் மட்டும் இரும்புங்க, மற்ற இடமெல்லாம் நல்ல வார்ப்பு தான். எல்லா இடமும் தெரிகிற அந்த ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஆணி அடித்து கூட சும்மா ஷோக்கு கூட மாட்டி வச்சுக்கலாம். ஆன்டிக் பொருள் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி காட்டுவோம் இல்லைங்களா. ஒரு சில வீட்டிலலாம் அது ஒரு ஆசை, நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நல்ல ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. அது உண்மைதான். பழைய பொருள் எங்கள் வீட்டில் இருக்குது, தாத்தா பயன்படுத்துனது பாட்டி பயன்படுத்துனது அப்படின்னு சொல்கிறது ஒரு சிலருக்கு சந்தோஷம். நானும் சில பொருட்கள் அது மாதிரி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கண்ணாடி டிசைனுங்க. கோவிலெல்லாம் சுவாமிக்கு காட்டுவாங்க இல்லையா, கண்ணாடின்னு சொல்லலாம், விசிறின்னு சொல்லலாம். அந்த மாடல் ஒரு 7-8 வந்திருக்கு. நான் ஒன்று ஒன்றா போடாமல் எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை உடனே புக் பண்ணிக்கோங்க. அந்த வெட்டுற இடம் மட்டும் இரும்பில் இருக்குங்க, மற்ற இடம்லாம் பார்த்திங்கன்னா வார்ப்பு தான். இது பார்த்திங்கன்னா ஒரு குதிரை மாடலில் இருக்குங்க. ஒரு சின்ன குதிரை ஒரு பெரிய குதிரை மாதிரி இருக்குது. இல்லை யாழி டைப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். 2 இருக்குது, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. இல்லை வேலைப்பாடெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் போட்டு வச்சிட்டோம் அந்த இரும்பு பகுதியிலன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒரு 4 நாள் போனதும் நம்ம அதில் கட் கூட பண்ணலாம். இல்லைன்னா அழகாக ஷோவாக மாட்டிக்கலாம். மாட்டுறதுக்கு ஏதுவாக நல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஹோல்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த ஒட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒட்டிலாம் மாட்டினா கீழே விழுந்துடும். ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இதுவும் யாழி மாடல் தாங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்குது, நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டோன்னா அது நல்லா இன்னும் லூஸாக கிடைக்கும். யாழி தான், யாழி மாடலில் தான் இருக்குது. 2 பக்கமும் கைப்பிடியும் அவ்வளோ வேலைப்பாடுங்க, நல்லா இருக்குது. அதுதான் நான் சொன்ன மாதிரி 6 to 7 இன்ச்சுக்குள்ளே இருக்குது 7மே. இது மயில், அழகான வடிவமைப்புங்க. எல்லாமே ஒன்றா காட்டிடுறேன் உங்களுக்கு நான். அழகான வடிவமைப்பில் இருக்குது. எல்லாம் ஃபிக்ஸிங் கரெக்டாக இருக்குங்க, எதுவும் மாற்றமே இல்லை. நல்லா அழகாக நிற்கிது. மயிலும் ரொம்ப அழகாக இருக்குது. வேணுன்றவங்க கேளுங்க, புக்கிங் பண்ணிக்கோங்க டக்குன்னு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் நம்பரை பதிவு பண்ணுங்கள் தோழமைகளே, தயவுசெய்து லைக் நம்பரை பதிவு பண்ணுங்கள். இது பல்லக்கு டிசைனுங்க. பல்லக்கு மகாராணியில் குறைச்சி கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி பல்லக்கு டிசைன் அது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஒரு மினி பெட்ரோமக்ஸுங்க. சின்னதுங்க, ஒரு 2 இன்ச்சு தான் இருக்கும். அதுக்கு கண்ணாடிலாம் ரொம்ப அழகாக உள்ளே வச்சு அமைப்பாக வச்சுருக்காங்க. நான் இது எனக்கு கொடுத்த விற்பனையாளர்கிட்ட கேட்டப்போ அவர் இல்லைன்னிட்டார். அப்புறம் என்னாச்சோ தெரியல, மறுபடியும் நான் கேட்டது இன்னொன்று வந்திருக்குமா தரேன்னு கொடுத்தாரு. இந்த மினியில் ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி பெட்ரோமக்ஸ் அமைப்பு இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. மேலே பிடியும் கூட இருக்குது அதுக்கு. எப்படி இதுக்கு தினோண்டு எப்படி செஞ்சாங்கன்னே தெரியல, செஞ்சதுக்கே காசு கொடுக்கணும், அவ்வளோ அழகாக இருக்குது. அது சேஃப்டியாக வைக்கிறதுக்காக இந்த அரிசி அளவையை நான் வச்சுருக்கேன். ஏன்னா சைடில் இடித்தா கண்ணாடி உடஞ்சிரும் இல்லைங்களா, அதனால் இந்த அளவைக்குள்ளே போட்டு வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த அளவையோட ரேட்டு 600, பெட்ரோமக்ஸோட ரேட்டு 750ங்க.
அடுத்ததான் நம்ம பார்க்குறது கும்பாவும் கிடையாது, தட்டும் கிடையாது. நல்ல உயரமாக இருக்கக்கூடிய ஒரு சாப்பிடக்கூடிய பாத்திரம் தான் இது. சிலர் வந்து மாவு பிசைய வைக்கிறாங்க, ஏதாவது எடுத்து வைக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. வேணுன்றவங்க கேளுங்க, உங்கள் பர்பஸ்க்கு எதுக்கு தேவையோ அதுக்கு கேளுங்க, தரேன் நான். ஒரு 2.5 இன்ச்சு உயரம் இருக்குங்க. அகலம் ஜூம் பண்ணி பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன். 8 இன்ச்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இது நல்ல வெயிட்டுங்க. இந்த கும்பா தட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 3800. நல்ல சவுண்டு. நான் ரெக்கார்டிங் மாற்றி பேசுகிறதுனால உங்களுக்கு அந்த சவுண்டு வரல. 3800 நல்ல கனமாக இருக்குது. அடுத்ததாக இன்னொரு வெண்கல தட்டு காட்டுறேங்க. நல்ல பெரிய தட்டு, 9.5 இன்ச்சு அகலம் இருக்காது. இருங்க, இதுதான் அந்த தட்டு. அளவு பார்த்துடலாம். நல்லா வெயிட் இருக்குங்க. வெயிட் வேணுன்னா கேளுங்க, நான் எடை பார்த்து சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா வெயிட் சொல்கிறேன். அகலம் பார்த்துக்கோங்க, 9 இன்ச்சுக்கு மேலே இருக்குங்க. அதுக்கு குறையாது, 9 இன்ச்சுக்கு மேலே தான் இருக்குது. இது பின்பக்கம் பார்த்தீங்கன்னா 3 குமிழ் வச்சுருக்குங்க. தட்டும் நல்லா ஆழமாக இருக்குது. கீழே பாதம் வச்சுருக்கு. 3 பாதம் காட்டுறேன், திருப்பி காட்டுறேன் பாருங்கள். 3 பாதம் இருக்குது. அந்த காலத்து மெழுகு, அது தேய்க்கும் போது அது கருப்பாக இருக்குது. தேய்ச்சா அதுவும் போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணுன்றவங்க கேளுங்க. இதனோட எடையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரான்ஸு தான், வெங்கல தட்டு. ரேராக வர்றதுங்க, எப்போயோ ஒன்று தான் வருது, எனக்கு அடிக்கடி வர்றது கிடையாது இது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 4500. நீங்கள் ரேட்டை பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு வெயிட் போட்டு விட்றேன். வெயிட் நான் பார்க்கல, மறந்துட்டேன். நீங்கள் கேளுங்க, நான் போட்டு விட்றேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்குறது படிங்க. அளவை படி, குபேர குஞ்சம், இப்படி எத்தனையோ சொல்கிறாங்க. இது எல்லாம் பூஜையில் வைக்கிறாங்க. அரிசி போட்டு அதுக்கு மேலே அன்னபூர்ணியை உட்கார வைக்கிறாங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ டிசைன் பாருங்கள். கீழ்த்தட்டுங்களா, டிசைன் முழுசும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு கீழ்த்தட்டுங்களா, தாமரை வடிவத்தில் போட்டிருக்காங்களா, அதுக்கப்புறம் லைன்ஸு, அதுக்கப்புறம் கட்டிங்ஸ், அதுக்கப்புறம் செக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு டிசைன், அதுக்கப்புறம் மறுபடியும் தாமரை. 2 பக்கமும் ஆப்போசிட் இருக்கிற மாதிரி போட்டிருக்குறாங்க. இந்த பேக் சைடில் ஒரு அச்சு இருக்குங்க, காட்டுறேன் இருங்க, நெருக்கமாக பார்த்துருங்க. இந்த அச்சு வந்து சீலுன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுனா தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எப்படி இருக்கோ அப்படியே தாங்க அனுப்புவேன். இந்த படியோட விலை 2200. 2200 ரூபா. இதோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 இன்ச்சுக்குள்ளே இருக்குது வாய் அகலம். உயரம் ஒரு 4 இன்ச்சோ 3.5 இன்ச்சோ இருந்தது. அடுத்ததாக பார்க்குறது விநாயகர். சரி, தாமரைப்பூ டிசைன் தட்டு. இது பார்த்திங்கன்னா நல்ல அழகாக உள்பக்கம் டிசைன் இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. தெரியுதான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அது உள்ளவும் டிசைன்ஸ் இருக்குது. நல்லா நெருக்கமாக ஜூம் பண்ணி பாருங்கள், உள்ளவும் டிசைன்ஸ் இருக்குது. இதுவும் பிரான்ஸ் தான், நல்ல வெயிட் உள்ளது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1450. 1450 இதோட ரேட்டு. 1450. ஒரு 6 இன்ச்சு அகலம் இருக்குங்க. உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு இருக்கும், 2 to 3 இன்ச்சு இருக்கும், அவ்வளோதான். இது சாமியெல்லாம் உட்கார வைக்கலாம் அழகாக, அதில் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது பிள்ளையார், சரஸ்வதி, மகாலட்சுமி. ரொம்ப பழைய சிலைங்க இது, ரொம்ப பழைய சிலை. வேணுன்றவங்க கேளுங்க, சொல்கிறேன் நான். ரொம்ப பழைய, நிறைய வருஷங்கள் பழமையானது. மேலே பாருங்கள், பிரபாவலியே நான் நிறைய பேருக்கு 2500, 1800 நிறைய கொடுத்துருக்கேன் பிரபாவலி. இதில் அட்டாச்சு பிரபாவலி, பத்மபீடம், நிறைய பீடம் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். கோவிலெல்லாம் இருக்கிற மாதிரி பீடம் இருக்குது. அதுக்கு மேலே 3 தெய்வங்களை உட்கார வச்சுருக்காங்க. விநாயகர், சரஸ்வதி, மகாலட்சுமி. ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் மெயினாக வச்சுருப்பாங்க. அது அந்த சுவாமியை மட்டும் வச்சே பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடைகள்லேயும் பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா சட்டி மாடலில் உள்ள ஒரு குண்டாங்க. போன தரம் கூட போட்டிருந்தேன். அது கொஞ்சம் பெருசு, இது கொஞ்சம் சின்னது. ஆனாலும் ரேட் அதே ரேட்டு தாங்க வந்தது. அதுவும் 2200 தான் போட்டேன். இது 2100 போடுறேன். 2100 2100 வெங்கலங்க. நல்ல வெங்கலம், சமைக்கலாம். நீங்கள் சமைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது தான் இது. ஸ்டவ்வில் நல்லா அழகாக உட்காரும். இது கும்பா. இது நிறைய அப்பப்போ பாலிஷ் பண்ணது வருது, சிலது பாலிஷ் இல்லாமல் வருது. இந்த கும்பாவோட ரேட் பார்த்தீங்கன்னா 1900. நல்ல பாலிஷோடு இருக்குது. இது 2 இருக்குது, ரெண்டுமே நல்ல பாலிஷோடு இருக்குது. ஹைட்டு பார்த்துக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. இது பார்த்திங்கன்னா சூரிய சந்திர விளக்குங்க. இந்த சூரிய சந்திர விளக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கினாங்க. வரும்போது கொடுக்குற 2 வந்திருக்கு. 1 எடுத்திங்கன்னா 800, 2 சேர்த்து எடுத்திங்கன்னா 1500ங்க. 100 ரூபா கம்மி. நல்லா இருக்குங்க, அமைப்பாக இருக்குது. ஒரு 50 கிராம் பிடிக்குமான்னு தெரில. 50 கிராம் விளக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஆழம், அவ்வளோதான். சின்ன விளக்கு தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. இது சைஸ் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் அந்த இதெல்லாம் நீட்டாக இருக்குது இல்லைங்களா, கோபுரம் மாதிரி. அதெல்லாம் இந்த கோயில் கலசத்தில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. இது இந்த கட்டரில் இன்னொரு டிசைனு இருக்கிறதெல்லாம் நான் போட்டுட்டேன், அவ்வளோதான். இல்லை யார் யாருக்கு எது வேணுமோ புக் பண்ணிக்கோ. ஒன்றே எத்தனை பேர் கேட்க போகிறீங்களோ தெரியல எனக்கு. இது நல்லா இருக்குங்க. ஒரு என்ன சொல்கிறது, ரதி மன்மதன் மாதிரி ஸ்டாச்சு. இதுவும் ஒரு 7 இன்ச்சு கிட்ட வருது. உங்களுக்கு இன்ச்சு தெரியணும்னு காட்டியிருக்கேன். மேல் பக்கமும் காட்டுறேன். முதல்ல இன்ச்சு பார்த்துருங்க. 7 இன்ச்சு தான் வருது இதுவும். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஒரு சிலை, அந்த பக்கம் ஒரு சிலை. அதில் ஹோல் இருக்குது பாருங்கள். அதில் ஆணி எங்கன்னா அடித்து அப்படியே அழகாக மாட்டலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லை சென்டர்லேயும் அப்படியே மாட்டி விடலாம். அந்த கட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துலையும் மாட்டி விடலாம். ரொம்ப அழகாக இருக்குது. அதனால திரும்ப திரும்ப காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், எல்லாமே 7 பீஸோ 8 பீஸோ இருக்குது. பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எது வேணும்னு சொல்லி. நான் சொன்னேன் இல்லையா இன்னொரு கும்பா இருக்குன்னு, இதுவும் அதே தான், சேம் தான். 1900 தான். எது வேணுனாலும் எடுத்துக்கோங்க. 1900. இந்த கும்பாவோட ரேட்டும் 1900. இது பார்த்தீங்கன்னா மாட விளக்குங்க. நான் ஒரு 4 வாரமாக தொடர்ந்து 2 விளக்கு போட்டுகிட்டே இருந்தேன். இப்போ என்கிட்ட சின்ன விளக்கு எல்லாம் காலி ஆயிடுச்சு. இது பெருசு, வெயிட்டும் ஜாஸ்தி. சிங்கிள் விளக்கு கேட்டாலும் கொடுப்பேன் நான். இந்த ஒரு பீஸோட ரேட்டு 950. ஒரு பீஸோட ரேட்டு 950. 2 கேட்டாலும் தருவேன். ஒன்று கொடுங்கன்னாலும் ஒன்றும் கொடுப்பேன். ஏன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தி அப்படின்னும்போது 1 போதும்னு நினைப்பாங்க சிலர். அதனால் 2 கேட்டாலும் கொடுப்பேன், 1 கேட்டாலும் கொடுப்பேங்க. நல்ல வெயிட் இருக்குங்க. இது என்கிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ வெயிட் இருந்ததுன்னு. நெய் சொம்புங்க. மாதுளம்பழ மாடலில் நெய் சொம்பு. நெய் சொம்பு ரேர். இது 2வது தான் எனக்கு கிடச்சது. நான் இப்போ தான் போடுறேனே நெய் சொம்பு. நல்லா மூடியெல்லாம் நல்லா அமைப்பாக இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 4350ங்க. 4350 ரூபா. வேணும்னா கேளுங்க. ஏன்னு கேளுங்களேன், நான் உங்களுக்கு இருந்தால் கொடுத்துருவேன். இல்லைன்னும் போது நான் தானே ஃபஸ்ட்டு பண்ணேன்னு கேட்குறீங்க. நான் தான் ஒரு சிலருக்கு நான் பர்சனலாகவே பேசுகிறேன். மேம் கொடுத்துட்டேன் மேம், இருந்தால் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நான் சிலர்கிட்ட பேச வேண்டியதாக இருக்குது. இருந்தால் கொடுத்துருவேங்க. சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கற்பக விருட்ச பிளேட்டு, தட்டு. பூஜை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம். இதில் விருட்சம் மாதிரி முழுக்க பறந்து இருக்குது. எப்படி கற்பக விருட்சம் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஒரு பீடமும் இருக்குது கீழே. ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட சைஸ் காட்டியிருக்கேன் பாருங்கள். 6 இன்ச்சு 5.25 இன்ச்சு கிட்டே இருக்குது. 5.25லேருந்து 6க்குள்ளே நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த கற்பக விருட்ச தட்டு பார்த்திங்கன்னா 1900ங்க. இது இல்லைங்க, கற்பக விருட்சம் தான் 1900.
1900. அது இந்த தட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா வட்ட பூக்கூட தட்டு 1600ங்க. அந்த பிளேட்டோடது வட்டத்தட்டு 1600. நல்லா இருக்குங்க. இது கூட பூக்கூடங்க, ரவுண்டு பூக்கூட, மடிப்பு பிடி மடக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த பூக்கூடையோட ரேட்டும் 1600. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு விநாயகருடைய ஒரு படம் மாட்டக்கூடியது, செவுத்தில் மாட்டக்கூடிய டெக்கார் ஐட்டம். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளியா மயிலான்னு தெரியல, நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஒரு முத்து வச்ச மாதிரி ஒரு ரவுண்டு, அது சுற்றி கிளியோ மயிலோ வச்சுருக்காங்க. இடையில விநாயகர் நல்லா கனமாக இருக்குங்க. பேக் சைட் பாருங்கள், இது மாட்டுற மாதிரி ஒரு ஸ்டைலில் வச்சுருக்காங்க. ஒரு கம்பி, முந்தி வேறு கம்பி இருந்திருக்கு, அது இல்லாததுனால இப்போ ஏதோ வேறு கம்பி போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணுன்னா வாங்கினீங்கன்னா நான் காப்பர் கம்பி போட்டு கொடுத்து அனுப்புகிறேன். போன வாட்டி போட்டதில் நமக்கு ஒரு 2 கிண்ணம் மீந்துருச்சு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது லைனாக வைக்கிறேன் பாருங்கள், இந்த நட்ஸ் கட்டரை லைனாக வைக்கிறேன். நீங்கள் பேரே சொல்லுங்கள், நான் ஒவ்வொன்றுக்கும் சொல்லியிருக்கேன், அந்த பேரை சொல்லி கேளுங்க. இது கண்ணாடி, இந்த குதிரை 1 2 3 4 5 6 7 பீஸ் இருக்குங்க. எது வேணுமோ கேளுங்க, நான் இருந்தால் உடனே புக் பண்ணிக்கோங்க. ஜிபே பண்ணிவிட்டு உடனே புக் பண்ணிவிடுங்க. இது போன தடவை நான் 5 கிண்ணம் போட்டோம் இல்லையா, அதில் இது 2 மீந்துருச்சு. ரெண்டுமே 700 700 1400. வேணுன்றவங்க கேளுங்க. நல்ல பாலிஷோடு இருக்குது. இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி தீபாவளி. இன்னும் இருக்குது, நானும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஒரு சிலர் பார்ப்பீங்க இல்லையா, அதனால் தேங்க்யூங்க. நன்றி, வணக்கம்.